அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். பேலன்ஸ் ஷீட் எனக்கு கொடுத்துருக்கிறது. பணம்லாம் முக்கியம் தானே? பணம் முக்கியம்தான். நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் அடிக்கடி எல்லா எம்ப்ளாய்க்குமே பேலன்ஸ் ஷீட்டு போட கற்றுக் கொடுத்துருக்கோம். மாதம் உன் சம்பளம் எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ வருது, அதெல்லாம் எங்கெங்கே கண்ட்ரோல் பண்ணோம், எங்கெங்கே சென்சார் பண்ணுங்கிறத அந்த பொண்ணுங்க பசங்க ஒரு 20,000 40,000 சம்பாதிக்கிறாங்க, இல்லை 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அதை எப்படி போடணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ கல்லூரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் 1 இயராக. அந்த கல்லூரியை ஏற்கனவே நடந்துட்டு இருக்க கல்லூரி, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் பேலன்ஸ் ஷீட் போட கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பணம் தானேங்க உசுறு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உலக நடப்பை தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம தொழில் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா அரசியல் மாற்றம், சமுதாய மாற்றம், மனிதர்களுடைய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நிறுவனத்திலேயே மாற்றங்கள் நடக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிறுவனத்தில் என்ன பொசிஷன், நிதியமைச்சர் என்ன சிந்திக்கிறாங்க, மாநில கவர்மெண்ட்டில் நிதியமைச்சர் என்ன சிந்திக்கிறாங்கிறத பொறுத்து நம்ம பிஸ்னஸை நகர்த்திக்கலாம், நேர்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் பட்ஜெட்லாம் போடுவீங்க, அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே உண்மையை மட்டும் தான் சொல்லுவீங்க. நிறுவனத்துக்கும் குடும்பத்துக்கும் நான் பட்ஜெட் போடாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. கை தூங்க பார்க்கலாம். நிறுவனத்துக்கு நான் பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருப்பேன், குடும்பத்துக்கு நான் பட்ஜெட் போட்டுக்கிட்டே இருப்பேன். 80-20 ரூலில் 20% பேர் தான் கண்டிப்பாக பட்ஜெட் போடுவாங்க, 80% பேர் பட்ஜெட் போட மாட்டாங்க. அதில் சில டிப்ஸு எல்லாத்துக்குமே அந்த பண விரயம் தெரியும். நிறுவனம் நடத்துகிற எல்லாத்துக்கும் பண விரயம் தெரியும். ஆனால் மீதி இருக்கிற 3 விரயங்கள் இருக்குது. அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர விரயம்னு ஒன்று இருக்குது. அது என்னங்க நேர விரயம்? ஆமாங்க, நீங்கள் 10 பேர் எம்ப்ளாயி இருக்காங்கன்னா, உங்கள் டீமில் 10 பேர் உங்கள் நிறுவனத்தில் இருக்காங்கன்னா, அந்த 10 பேர் உங்களுக்காக 10 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 100 மணி நேரம். ஒரு எம்ப்ளாயிட்ட இருந்து உங்களுக்கு 100 ரூபா கிடைச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருமானம். நேரம் தான் பணம். அந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம அந்த நேர விரயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கவே மாட்டோம். நேர விரயம் எங்கெல்லாம் நடக்கும்? எல்லா இடத்துலையும் நடக்கும். அதாவது ஒரு ஊழியர் இருக்காங்கன்னா, அந்த ஊழியர் அவங்களுடைய அறிவு, திறமை, உழைப்பு இதில் இருக்கிற வேறுபாட்டுலனால நமக்கு லாஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர் போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த மேனேஜர் மாதம் ஒரு 30,000-40,000 சம்பாதிக்கிறோம், சம்பளம் கொடுக்குறோம் நம்ம. அதில் அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவான வேலையை பார்த்தார்னா அவர் கொடுக்குற அந்த 40,000 ரூபா சம்பளம் வேஸ்ட்டு. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம 15,000-20,000 ரூபா சம்பளம் கொடுப்போம், ஆனால் இவருக்கு 40,000 ரூபா கொடுப்போம். அந்த மேனேஜர் போய் எக்ஸிக்யூட்டிவ் வேலையை அவர் அறியாமையே பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விரயம் நடக்கும். அதுக்கு பேர் நேர விரயம். அந்த விரயத்தினாலேயே நமக்கு பணம் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும். அதுக்கு அடுத்து வீண் முயற்சி விரயம். யாரெல்லாம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாருமே ஏதாவது ஒரு தொன்று தொட்டு நம்ம சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் இருப்போம். அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் அறிவில்லாமல் போய் பேசுறது, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பேசுறது, டயத்துக்கு போகாமல் அவங்க 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம 11 மணிக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு விரயம் நடக்கும். அதுக்கு பேர் வீண் முயற்சி விரயம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளுடைய சம்பளம், நம்மளுடைய இன்சென்டிவ், அவர் கொடுக்குற ஊக்கத்தொகை எல்லாமே கண்டிப்பாக லாஸ் ஆகும். இது 2வது விரயம். 3வது ஒரு விரயம் இருக்கு, பொருள் விரயம். பொருள் விரயம்னா நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணாலே தெரியும். இப்போ எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் 5Sன்னு ஒரு முறை பயன்படுத்துகிறோம். அது ஜப்பானோட மெத்தடு, அது எல்லாத்துக்கும் தெரியும். எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நிதி நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி 7Sன்னு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது என்னன்னா, ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, அதில் 10 சுவிட்ச் இருக்கு. 10 சுவிட்ச்லையும் எது ஃபேனுக்குரியது, எது லைட்டுக்குரியது, எது இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற லேப்டாப்பு அதற்குரிய சுவிட்சுங்கிறது நம்ம அதில் நோட் பண்ணி வைக்கலைன்னா அதில் ஒரு அரை நிமிஷம் நின்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு நேரம் விரயம் நடக்கும். யோசிச்சுக்கிட்டே நிற்பாங்க. அப்புறம் 4 சுவிட்சை போட்டு பார்ப்போம். இது ஃபேன் சுவிட்சா இருக்குமோ, இது ஃப்ரிட்ஜ் சுவிட்சா இருக்குமா, இது லேப்டாப் சுவிட்சா இருக்குமான்னு அந்த சிந்திக்கிற நேரத்தில் அந்த அரை நிமிஷம் 1 நிமிஷம் வேஸ்ட் ஆகிற நேரத்தில் அந்த ஸ்டிக்கருக்கு, அந்த சுவிட்சுக்கு கீழே ஃபேனுங்கிற படத்தை சின்னதாக அழகாக தெரிகிற மாதிரி, பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒட்டிடுவோம். லைட்டுக்குரிய சுவிட்சை லைட்டுக்குரிய படம் போட்டு ஒட்டிடுவோம். இப்படியே ஒட்டி எல்லா சுவிட்சும் எதற்காக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, ஃபேன் சொன்னால் ஃபேன் டக்குன்னு வெயிட் பண்ணாமல் டக்குன்னு ஆன் பண்ணிட்டு போயிட்டோனாக்க அதில் நம்ம எம்ப்ளாயோட நம்மளுடைய நேர விரயம் தடுக்கப்படுது. அதனால ஆஃபீஸ்க்கு ஒரு அரை நிமிஷம் 1 நிமிஷம் முன்னாடி போய் அவர் டேபிளில் உட்காந்து வேலையை கன்டினியூ பண்ணுவார். இப்படி
தெரியாத பகுதியில் ஒர்க் பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய பண விரயங்கள் வந்து ஏகப்பட்டது வந்து தடுக்கப்படும். அந்த தெரியாத பகுதி வந்து நிறுவனத்தை நடத்துகிற நமக்கு வந்து உண்டுதலாக இருக்கும். அதுக்கு அடுத்து இறுதியாக வந்து பொருள் விரயம். அது என்ன பொருள் விரயம்? இப்போ நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம். சில நேரங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். வீட்டுக்கு வந்து பல்பு வாங்கிட்டு வரோம், பிரிட்ஜ் வாங்கிட்டு வரோம், வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரோம். அதில் இருக்கிற அட்டை பாக்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம்? மேக்சிமம் பேர் 80-20ல் 20% பேர் அதில் கவனமாக இருப்போம். 80% பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த அட்டை பாக்ஸ் இதில் என்ன பணம் வந்துட போகுது அப்படின்னு தான் இருப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 5 வருஷமாக என்ன பண்ணுறோம்னா ரெட் டேக்னு ஒரு ஏரியா பயன்படுத்துகிறோம். அது என்னென்னா நிறுவனத்தில் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, ஃபேக்ட்ரியில் தான் பயன்படுத்துவாங்க. நாங்கள் ரெட் டேக்னு சொல்லி வீட்லேயே பயன்படுத்துகிறோம். அந்த அட்டை பாக்ஸ் வந்து கடையிலேருந்து வருது, அந்த பொருளை எடுத்தது மீதி அந்த அட்டை பாக்ஸ் இருக்குன்னா அந்த அட்டை பாக்ஸை ரெட் டேக்கில் வந்து போட்டுறணும். என் மனைவியாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், இது வந்து ரூல். இதை வந்து அவங்க பண்ணிதான் ஆகணும். அப்ப அந்த ஏரியா தனிச்சு இருக்கும் பொழுது அந்த ரூம்ல கொண்டு போய் அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. பழைய ரூம்ல கொண்டு போய் போட்டு வருமானம் வருது. என்னடா அது, நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கவனம் செலுத்துறதுல எல்லாருமே ஆர்வமா இருப்போம், அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா எந்தெந்த இடத்துல மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அந்த காஸ்ட் கண்ட்ரோல்ல வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து கத்துக்கிட்டோம்னா பணம் வந்து சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறது வந்து அட்டகாசமா பணத்தை அள்ளலாம். அதே மாதிரி எங்கள் நிறுவனத்திலையும் அதே மாதிரி ரெட் டேக் ஏரியா பண்ணியிருக்கோம். மொத்தம் 10 பிரான்ச்சஸ் இருக்கு. அது இல்லாம ஆபீஸ் சார்ந்து ஒரு 25-30 ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல வந்து இந்த ரெட் டேக் ஏரியா தனியா வச்சிருக்கோம். அதை அந்த கிளீன் பண்ற லேடிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து எந்தெந்த பொருள் வந்து வேஸ்டேஜ், அதை எந்தெந்த பொருள் வந்து ரீயூசபிள் கிடையாது, எந்தெந்த பொருள் பயன்படுத்தலாங்கிறத வந்து நோட் பண்ணி கரெக்டா வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பணத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அட்டகாசமான விஷயங்கள் இதெல்லாம் வருது. 4 விரயங்கள்ல வந்து பண விரயம். ஆனா அதுக்கு முன்னாடி நிறுவனத்தை நடத்துறவங்களுக்கு நேர விரயத்தை கண்காணிக்கணும், பொருள் விரயத்தை கண்காணிக்கணும், அதுக்கப்புறம் வீண் முயற்சி விரயம். இந்த 3 விரயங்களையும் கண்காணிச்சோம்னா இந்த பண விரயங்கிறது வந்து டோட்டலா வந்து கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் செலவு விஷயத்துல வந்து எழுதி பார்க்கறது, டெய்லி 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 செலவை வந்து எழுதுறது. இது நம்ம வந்து சோம்பேறித்தனமா விட்டுறோம். இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் வர்றது, கிருஷ்ணவரதராஜன் சார் ட்ரைனிங் வர்றது, பேலன்ஸ் ஷீட் சார்ந்து ட்ரைனிங் போறது எல்லாம் போவோம். ஆஹா ஓஹோ, ஒரு வாரம் எழுதுவோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுத மாட்டோம். எங்க வீட்டில் நாங்க எழுதுறோம். அதுக்கப்புறம் வந்து பையன் வந்து 8வது 9வது படிக்கும் பொழுது என்னுடைய மாத வருமானம் ஒரு 4 லட்ச ரூபா அப்படின்னா 1 லட்ச ரூபா எடுத்து சம்பளம் சொல்றேன் நான், சேர்மனோட சம்பளம் 4 லட்ச ரூபா, அதுல 1 லட்ச ரூபா எடுத்து கொண்டு போய் தம்பி இந்த மாசம் வந்து நீ தான் வரவு செலவு பாக்குறேன்னு சொல்லி கொடுத்துறது. அவன் வந்து வரவு எழுதுவா, செலவு எழுதுவா. எப்பா இது என்னப்பா பண்றது, இது என்னப்பா பண்றது, இது என்னப்பா பண்றதுன்னு 6 மாசம் பக்காவா பண்ணான். அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன கேட்கறது இல்லைன்னா அன்வான்டா எந்த பொருள் வேணும்னு அவன் கேட்கறதே இல்லை. ஏன்? 5 புலன்கள்ல கண்ணு வந்து நோக்கிக்கிட்டே இருக்கு, மூளையில வந்து அவன் எழுத எழுத பேலன்ஸ் ஷீட் எழுத எழுத மூளைகளை பதிவாயிட்டே இருக்கு. 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்வான்டா எந்த செலவுமே வந்து கேட்க மாட்டான், பாக்கெட் மணியும் வச்சுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு பொருள் வாங்க போனாலும் அவன் சொல்றான், அப்பா இந்த பொருள் இப்போதைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்து வந்து தள்ளி போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நம்மளை கைடு பண்றான். என்னைக்குமே குழந்தைங்க வந்து சொல்றதை செய்யாது, பார்க்கறதா செய்யும். என்னைக்குமே வந்து குழந்தைங்க வந்து சொல்றதையும் செய்யும், பார்க்காதையும் செய்யும். ஆனா நம்ம எப்படி கைடு பண்ணி அந்த பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு போறோங்கிற பொறுத்து தான் அவனுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். அதே மாதிரி எங்க பசங்களை வந்து ஒரு விஷயத்துல கைடு பண்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து மொபைல் கேட்பான். ஏன்னா வந்து இப்ப காலேஜ் போறது ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து திடீர்னு வந்து மொபைல் கேட்டான். அப்போ வந்து நான் வாங்கி கொடுக்கவே இல்லை. ஏய் இந்தப்பா மொபைல் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி ரைட்டு, ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா நம்மெல்லாம் விவசாயம் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு டாஸ்க் அவனுக்கு கொடுக்குறோம். அங்கே வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர்ல சார்லாம் வந்திருக்காரு, ஒரு 30 ஏக்கர் இருக்கு, அது ட்ரைனிங்காக வச்சிருக்கோம். அங்கே வந்து ஒரு விவசாயமும் நடக்குது ஒரு 15 ஏக்கர்ல. 10 நாள் கரெக்டா காலையில 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும். ஏன் 9ல இருந்து 1 மணியை தேர்ந்தெடுக்கிறோம்? நீ வந்து மம்மாட்டி பிடிச்சி அந்த பசங்க முன்னாடி அந்த வேலையாட்கள் அந்த மம்மாட்டி வேலைக்கு ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க, அவங்களோட நீ வந்து 10 நாள் வேலை செய்யணும். அப்படின்னா தான் நான் வந்து உனக்கு 50,000 60,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கி தருவேன்னு சொல்லிடுவேன். அப்படியே ஆர்வத்தில் போய் அவன் பாட்டில் முத நாள் வெட்டுவா, வேர்வை வரும், வெயில் போடும், அப்படியே வந்து டயர்டாவா, இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஆனால் ஃபீட்பேக் கேட்குறது, தம்பி இன்னைக்கு காலையில் நீ எப்படி தம்பி வெட்டின, என்ன ஃபீல் பண்ண? இல்லைப்பா அவங்க வந்து 400 ரூபாய்க்கு வந்து அந்த கூலியெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க, நான் வந்து படத்தை எல்லாம் கண்ணாப்புனான்னு எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆனால் ஒரு மொபைல் வாங்கணுன்னா 50,000 ரூபா தேவைப்படுது. அப்படின்னா ஒரு ஆள் 500 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அதை அந்த 50,000 60,000 ஒன்று சேர்க்கறதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே
சேல் ஆகும். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் ஈஸியாக மொபைல் கேட்குறேன், ஆனால் அந்த வழி என்னன்னு தெரியுது எனக்கு அப்படின்னா, இது முதல் நாள். 2வது நாள், 3ஆம் நாள், 10ஆம் நாள் வரும் பொழுது மொபைல் 1 வருஷம் ஜெண்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். 1 வருஷம் ஜெண்டு இந்த மொபைல் வாங்குறத பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டான். அப்போ இது என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே வந்து நம்ம குழந்தைங்களை வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்லையும் அந்த பணத்தை வந்து எப்படி உருவாக்குறது, அந்த உருவாக்குறதுனால வரக்கூடிய வேர்வை என்ன, கஷ்டம் என்ன அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக கண்ணு முன்னாடி செய்யும் பொழுதுதான் அந்த அருமை வந்து அந்த ஆள் மன பதிவில் வந்து அது போய் சேருது. அதனால வந்து அவன் ஆடம்பரம் பண்ண மாட்டேங்கிறான், வண்டியை வந்து கண்ணாபண்ணான்னு ஓட்ட மாட்டேங்கிறான், மேடு பள்ளத்தில் ஓட்ட மாட்டேங்கிறான், எந்த ஒரு செலவையும் 4-5 கொஸ்டின் கேட்குறான். நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் எங்கள் வீட்டில் வந்து 4-5 கொஸ்டின் கேட்காம செலவு பண்ணுறதே கிடையாது. இது பிள்ளைங்க வளர்க்குறது பணம் சார்ந்த விஷயத்தில். நம்ம நிறுவனத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், பல பேர் வந்து அட்ராக்ஷனை பார்த்து நம்ம பொருளை வாங்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இதை எதுக்கு வாங்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகிடும். அப்போ எங்கள் நிறுவனத்தில் ஒரு ரூல் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, ஒரு 5-6 பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க. அந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் செலவு கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 பேர், செலவு வந்து ஆராய்ச்சி பண்றது, பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்றாங்க. அந்த செலவை கண்ட்ரோல் பண்ற இருக்கிற டீம்ல 5 கொஸ்டின் கேட்கணும். இது ரூல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செலவு இப்ப பண்ணலாமா வேண்டாமா, இது முதல் கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஒருவேளை இந்த செலவை பண்ணா நிறுவனத்துக்கு குடும்பத்துக்கு நன்மையா தீமையான அளவிடுவோம். அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த செலவு பண்றதுனால இப்ப 1 வருஷம் ஜெண்டு பண்ணலாமா இல்ல 6 மாசத்துல பண்ணலாமா, இந்த செலவு பண்றதுனால நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, ஒருவேளை இந்த செலவு பண்ணியே ஆகுனா அதனால பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா இதை எங்க விலை குறைவா தரம் நிறைவா எங்க வாங்கலாம் இப்படிங்கிற கொஸ்டினை வந்து 5-6 முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிக் அடிச்சாதான் அந்த செலவு பண்ணுவோம். இல்லைன்னா அந்த செலவு வந்து நாங்கள் பண்ணுறதே கிடையாது. அதனால என்ன நிகர லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லாபம் எகிரிக்கிட்டே இருக்கு, செலவு வந்து கண்ட்ரோலாக காசு வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. இது வந்து எங்கள் நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்தாத, எங்கள் குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தாத, எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் உண்மை போல சொல்லலை. எல்லாமே நாங்கள் நடைமுறைப்படுத்திய விஷயங்களை மட்டும் தான் உங்கள்கிட்ட உண்மை போல சொல்கிறோம். ஸோ ரைட், பேலன்ஸ் ஷீட் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை வந்து நிறுவனத்துக்கும் குடும்பத்துக்கும் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது எல்லா விஷயம் சிறப்பாக பண்ணுறதுனால லாபம் உறுதி செய்யப்படுது. அட்டகாசமாக வந்து வாழ்க்கை வந்து ஆண்டவன் படைச்சான் எனக்கு தான் கொடுத்தான்னு என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கோம். பேலன்ஸ் ஷீட் தான் வந்து ஒரு குடும்பத்துக்கும் ஒரு நிறுவனத்துக்கும் வந்து உயிர், ரத்த ஓட்டம், முதுகெலும்பு எது வேணாலும் வச்சுக்கலாம். அது இருந்துச்சுன்னா எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது தான் வந்திருக்கோம். எல்லாருமே கனவு காண்ற நபர்களாக தான் இருக்கிறோம். என்னைக்கு பேலன்ஸ் ஷீட்ல டெய்லி எழுதி அதை சென்சார் பண்ணி ஆர்என்டிக்கு உட்படுத்தி அதில் லாபத்தை உறுதி பண்ணி லாபத்தை அதிகம் பண்ணுறதுக்கு வேலை பண்ணி செலவை நல்லா கண்ட்ரோல் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து பெரிய ஆள் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டு சார்ந்தோ இல்லைன்னா மற்ற விஷயம் சார்ந்தோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வந்து நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த நிறுவனத்தில் அறிமுகப்படுத்திய சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்கு வந்து ரொம்ப நன்றி சாருக்கும் அனுமேடத்துக்கும். எப்பொழுதும் கடினமான பாதைகளை தேர்ந்தெடுங்கள், அந்த பாதைகளில் தான் போட்டிகள் அதிகம் இருக்காது. அதன் இறுதியில் கிடைக்கும் வெற்றி நம்ம எல்லாம் உச்சத்தில் நிறுத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு இன்னொரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.